டேய் டேய் கண்ணா செய்தடா. வெண்ணில கண்ணா செய்தடா. தெரியுதா? டாக்டர் கூப்பிடு போடா. சிஸ்டர் சொல்லுங்க. வெண்ணிலா கண்ணு அசை கொஞ்சம் டாக்டர் கூப்பிடுங்க. வெண்ணிலா பேசுறது கேக்குதா? வெண்ணிலா கண்ணா செய்தடா. டாக்டர் கண்ணு அசைது டாக்டர். விரல் ஒரு நிமிஷம் இருங்க பாக்குறேன். வெண்ணிலா உடல்நிலையில நல்ல மாற்றம் நடந்திருக்கு. மிகப்பெரிய விஷயம் இது. தெய்வத்தோட அனுகிரகம் இல்லாம இது நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. இந்த மாதிரி இவ்ளோ சீக்கிரம் நல்ல மாற்றம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. இது அறிவியலை மீறின கடவுளோட செயல். நீங்க மட்டும் இன்னும் ஆழமா கடவுளை நம்பி பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நல்லபடியா கண் முழிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. அண்ணே, அண்ணி இப்ப எப்படின்னு இருக்காங்க? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைல்ல? இப்ப பரவாயில்ல கார்த்தி, அவளுக்கு சரியாயிடும். டாக்டர் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. மாப்பிள்ள பாத்தையில எந்த ஒரு அசைவும் இல்லாம கிடந்தா. நீ மனசு விட்டு பேசினதும் உடம்புல முன்னேற்றத்தை பார்த்தியா மாப்பிள்ள? டேய் போடா, அந்த ஆத்தாவோட கோயிலுக்கு போய் ஆத்தா கிட்ட மனசு விட்டு வேண்டிக்கோடா. நீ நினைச்ச மாதிரி நம்ம வெண்ணிலா திரும்ப வருவோடா. போ மாப்பிள்ள. ஹலோ மேடம், இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் பேசுறேன். என்னாச்சுன்னா வெண்ணிலா உடல்நிலையில நல்ல மாற்றம் நடந்திருக்கு. இவ்ளோ சீக்கிரம் நல்ல மாற்றம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த வெண்ணிலா இருக்கிற வரைக்கும் என்ன வாழவும் விட மாட்டோம், சாகவும் விட மாட்டோம். ஸ்வேதா, ஸ்வேதா நில்லு. ஸ்வேதா, ஸ்வேதா இப்படி நடுராத்திரில நினைச்சு பித்து பிடிச்ச மாதிரி போறாளே. இவளை கூப்பிட கூப்பிட திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. வேற வழியே இல்ல. உள்ள போய் அவங்க அத்தை கிட்ட போய் சொல்லிடுவோம்.
வெண்ணிலா குணமாய் நம்மளை புடைச்சு வெண்ணிலா தீதமாச்சு. சத்தியமா சொல்றேன். வெண்ணிலா 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 என்னம்மா இந்த நேரத்துல இப்படி மூச்சு வாங்கி ஓடி வர? என்னம்மா பிரச்சனை? ஹாஸ்பிட்டல்ல உங்களை பார்த்தேன். அது நீங்க தானே? நானே தான். என்ன விஷயம் சொல்லுமா. எனக்கு மட்டும் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு சோதனை வருது? நான் என்ன நினைச்சாலும் சரி, அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அது ஏன்? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நான் மருத்துவமனை வாசல்ல வச்சே சொன்ன அதே விஷயம்தான் மறுபடியும் நான் உனக்கு சொல்றேன். நீ கழுத்துல சுமக்கிற இந்த தாலி இருக்கே, அது உனக்கு சொந்தமானது கிடையாது. இதை நீ உன் கழுத்துல கட்டி இருக்கிறதால நீ நினைக்கிற மாதிரியான எந்த பலனும் உனக்கு கிடைக்காது. இந்த பாரத்தை நீ உடனே கழட்டி போட்டா மட்டும்தான் உனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கோயிலுக்குள்ள போய் நீயே உன் கையால கழட்டி போடு. நீ அதை அத்து போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்ல, முடியாது. என்னால இந்த தாலியை கழட்ட முடியாது. இது முத்தரசு மாமா திரும்ப எனக்கு கிடைச்சி தீரணும்னு சபதம் எடுத்து என் கழுத்துல கட்டினது. இதை நான் கழட்ட மாட்டேன். நீ நினைக்கலாம், ஆனா இறைவன் நினைக்கிறது வேறையா இருக்கே. இதை நீ கழட்டி எரியலன்னா கெடுதலான பலன்கள் தான் உனக்கு வந்து சேரும். இந்த தாலி உன் கழுத்துல நிக்காம நீயே கழட்டி எரியற மாதிரியான சூழ்நிலைய அந்த ஆண்டவன் உருவாக்குவான். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இல்ல சாமி, அது மட்டும் என்னால முடியாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இதை என் கையால கழட்டி வீச வாய்ப்பே இல்ல. அப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். எப்போ அது நடக்காது. நடக்காது நடக்காது நடக்காது. நடக்காது நடக்காதுன்னு சொல்ற விஷயத்த நடத்தி காட்டுறதுதான் அந்த ஆண்டவனுடைய விளையாட்டு. சரி சரி சரி, இதுக்கப்புறம் நீ விரும்பின மாதிரியே பண்ணிக்கம்மா. நீ விரும்பின மாதிரியே பண்ணிக்க. நீ விரும்பின மாதிரியே பண்ணிக்க. நீ விரும்பின மாதிரியே பண்ணிக்க. ஸ்வேதா, என்ன ஸ்வேதா இந்த நேரத்துல இங்க? யார் இவரு? இல்ல அத்தை, எனக்கு ஒரு மாதிரி மனசை விட்டு போச்சு. சரி, இப்ப எதுக்கு இங்க நிக்கிற? இவர் யாரு? இவர் ஒரு சித்தர். ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். இவரு இந்த தாலியை அறுத்து வீசினாதான் நல்லதுன்னு சொல்றாரு. ஏய், கிறுக்குத்தனமா எதுவும் பேசாத. மத்தவங்க சொல்றது எதுவும் நடக்காது. என்ன நம்பு. வா போலாம். வான்னு சொல்றேன்ல. இத பாரு ஸ்வேதா, உனக்கு எது நல்லதுன்னு எல்லார விடவும் உனக்கு தான் தெரியணும். கண்டவங்க சொல்றதை கேட்டு நீ குழப்பிக்காத.
வா ஸ்வேதா, சொல்றேன்ல, வா ஸ்வேதா, வா ஸ்வேதா. ஏய் ஸ்வேதா வந்துட்டாடி. ஏய் ஸ்வேதா, என்ன ஆச்சுடி? என்ன ஸ்வேதா, எங்கம்மா போயிருந்த? ஸ்வேதா, நீ போய் தூங்கு. நாளை காலையில எல்லாத்துக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த தாலி உன் கழுத்துல நிலைச்சே தீரணும். அப்பத்தான் உன் மனசுல கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை வருங்கிறது எனக்கும் மனசுல வந்துருச்சு. இனிமே கண்டவங்க சொன்னாங்கன்னு நினைச்சு எதையும் உன் மனசுல போட்டு குழப்பிக்காத, கவலைப்படாத. நான் கேரளாவை சேர்ந்த ஒரு பணிக்கர் கிட்ட பேசி மிகப்பெரிய ஒரு பூஜைக்கு அவர் மூலமா ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நாளைக்கு காலையில அந்த பூஜை. நீ போய் தூங்கு. காலையில நேரத்துல பூஜைக்கு எந்திரிக்கணும்ல. அத்த போ ஸ்வேதா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த தாலி உன் கழுத்துல நிலைக்கும். போய் தூங்கு போ. ஐயோ, படாத பாடுபடுத்துறியேடி. மருது, இன்னொரு தடவை பணிக்கருக்கு ஃபோன் பண்ணி கிளம்பிட்டாரான்னு கேட்டுக்கோ. சீக்கிரம் வீட்டுக்கு போய் காக்காக்கு சோறு வைக்கணும். வாங்க வாங்க. இந்த பூஜையை தொடங்க நேரம் வந்துருச்சு. இந்த பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சா மிக நல்ல மாற்றம் ஸ்வேதாவுக்கு ஏற்படும். நீங்க பயந்த மாதிரி எதுவும் ஸ்வேதாவுக்கு நடக்காது. பூஜை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 சுமங்கலி பெண்களும் ஸ்வேதாவுக்கு தாலியில குங்குமத்தை வச்சு முடிக்கும் போது இந்த தாலிக்கு அதீத சக்தி வந்து சேர்ந்துரும். அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஸ்வேதாவுக்கு திருமணம் உறுதியான பிறகு நீங்களா நினைச்சு இந்த தாலியை அறுத்தெறிஞ்சாதான் உண்டு. அது வரைக்கும் இந்த தாலி ஸ்வேதா கழுத்துல இருந்து இறங்க வேண்டிய நிலைமையே வராது. அதுக்குரிய பாதுகாப்பு வளையத்தை தான் இந்த பூஜை கொடுக்க போகுது. பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? உட்காருங்க. உட்காரு.
சிவே சர்வார்த்த சாதகே. அப்பா ஏன்பா இப்படி ஈரமா வந்திருக்கீங்க? இல்லை ருத்ரக்குட்டி, வெண்ணிலா சித்தி உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டல் இருக்காங்கல்ல, அவங்க சீக்கிரம் குணமானோன்னு நம்ம எல்லாருமே சாமி கிட்ட வேண்டிக்கணும். இங்க ஆத்தா கண்ணை திறந்தாதான் அங்க வெண்ணிலா கண்ணை திறப்பா. அதுக்கு தான்டா. சித்தி கண்டிப்பா வந்துருவாங்க. எனக்கு சித்தி வேணும்ப்பா. நான் விட மாட்டேப்பா என் சித்திய கூட்டிட்டு வான்னு நான் சாமி கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன். அண்ணா, நீங்க எந்த கவலையும் படாம தைரியமா இருங்கண்ணா. வெண்ணிலா அண்ணி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அவங்க எப்பவும் நல்லா தான் இருப்பாங்க. வெண்ணிலா அன்னைக்கு இந்த பூஜையால ஆபரேஷனே தேவைப்படாத அளவுக்கு போகும். நம்புங்கண்ணே, தைரியமா இருங்கண்ணே. அந்த நெல் பொரியை எடுத்து கொடுங்க.